உங்க கார்ல ஆயிரக்கணக்கான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஸ்மால் மெட்டல் பாக்ஸ் மட்டும் இல்லைன்னா, யுவர் கார் இஸ் ஜஸ்ட் a டெட் பாடி. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரோட பிரெயின், ஹார்ட் அண்ட் சோல் எவ்ரிதிங் இஸ் ECU. லெட்ஸ் decode this mastermind. இந்த ECUவோட கிங் மைக்ரோ கண்ட்ரோலர். இட் இஸ் a ஹை ஸ்பீட் டெசிஷன் மேக்கர். நீங்க ஆக்சிலரேட்டர் கொடுத்த நெக்ஸ்ட் மில்லி செகண்ட் உங்க கார்ல எவ்வளோ ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆர்டர் கொடுக்கறதே இவர் தான். நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கிளஸ்டர்ல நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹீ திங்ஸ் ஃபாஸ்டர் தென் வி பிளிங்க். ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு இதுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் வேர் சென்சார் கம்ஸ் இன். டயர் ப்ரெஷர் எவ்வளோ, இன்ஜின் டெம்பரேச்சர் என்ன, இந்த மாதிரி அன்லாக் டேட்டாவை டிஜிட்டலாக மாத்துறது தான் இன்டர்ஃபேசஸ் அண்ட் சென்சார்ஸ். இப்போ ECUக்குள்ள என்ன நடக்குது? ECUக்குள்ள வர டேட்டாவை ஒரு லுக்கப் டேட்டாவோட கம்பேர் பண்ணும். ஒருவேளை அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதோட சீக்ரெட்டை DTCயாக சேவ் பண்ணும். கடைசியாக பவர் சப்ளை. கார் பேட்டரி வோல்டேஜ் ஏறி இறங்கினாலும் ஒரு ECUக்கு தேவையான கான்ஸ்டன்ட் பவரை கொடுத்து ஒரு பாடி கார்டு மாதிரி சேஃப்கார்ட் பண்ணுறது தான் பவர் ரெகுலேஷன் சிப். ஸோ ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் சேர்ந்த ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் தான் உங்கள் காரில் இருக்கு. இந்த ECU ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் காரில் எப்படி பிஹேவியர் இருக்கும்? அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.